பாரத் மாதா கி ஜே, ஓம் காளி ஜெய் காளி என்று சத்தம் கேட்டால் அது பாஜகவினுடைய மேடை. அன்னை சோனியா வாழ்க என்று சத்தம் கேட்டால் அது காங்கிரஸ் கட்சியின் மேடை. மரத்தின் மீது ஏறாதே, கம்பியின் மீது ஏறாதே, சேரை போட்டு உடைக்காதே என்று சத்தம் கேட்டால் அது தாவேகாவினுடைய மேடை. ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி எனும் எளிமையான அதே சமயம் வலிமையான தலைப்பை தாங்கி நின்று பந்தி வைத்த வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவி விட்டு பட்டினியாக படுப்பது போல எல்லோரும் பேசிவிட்டு இறுதியாக எனக்கும் நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்று கேட்டால் இப்போது தமிழருக்கான ஆட்சி இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் ஆம். இப்போது நடைபெறுகின்ற ஆட்சி இதற்கு முன்பாக நடந்த ஆட்சி தமிழர் ஆட்சி அல்ல, தமிழருக்கான ஆட்சியும் அல்ல. இதை நாம் சொல்ல வேண்டியதில்லை. முதல் கேள்விக்கு விடை கேட்டால் மூன்றாவது கேள்விக்கும் சேர்த்தே விடை சொல்லுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார், இது திராவிட மாடல் ஆட்சி என்று மேடைக்கு மேடை பதிவு செய்கிறார். சரி, ஒரு கேள்வி எழலாம், அது என்ன திராவிட மாடல் ஆட்சி என்று ஒரு கேள்வி எழலாம். கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு சீமானும் அவன் தம்பிமார்களும் தொடர்ச்சியாக கேட்கிற கேள்வி இதுதான். திரும்ப திரும்ப நாங்களும் கேட்கிறோம், எது திராவிடம், யார் திராவிடர் என்று இப்போது வரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கோழியிலிருந்து முட்டை வந்ததா அல்லது முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்ற கேள்விக்கு இப்போது வரை எப்படி பதிலே இல்லையோ, பேய் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு இப்போது வரை எப்படி பதிலே இல்லையோ, அதே போலத்தான் 15 ஆண்டு காலமாக சீமானின் தம்பிகள் திரும்ப திரும்ப கேட்கிறோம், எது திராவிடம், யார் திராவிடர் என்று கேட்டால் இப்போது வரை பதிலே இல்லை. காரணம், திராவிடம் என்ற ஒன்றே இல்லை. பின் எப்படி பதில் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த திமுக காரன் ஒரு உருட்டுவான் பொப்ப. என்னன்னு கேட்டா, தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ் அப்படிம்பான். யாரா திராவிடன்னு கேட்டா, தமிழன் தான் திராவிடன், திராவிடம் தான் தமிழம்பான். எங்க அண்ணன் சீமான் தான் அழகா கேட்பாரு, ரொம்ப அழகா கேட்பாரு. ஏண்டா, தெலுங்கனுக்கு பிறந்தவன் தெலுங்கன், மலையாளிக்கு பிறந்தவன் மலையாளி, கன்னடனுக்கு பிறந்தவன் கன்னடன், பீகாரிக்கு பிறந்தவன் பீகாரி, வங்காளிக்கு பிறந்தவன் வங்காளி, மான தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன், எவனுக்கு பிறந்தவன் திராவிடன் என்று கேட்பார். கேட்ட கேள்விக்கு இப்போது வரை பதில். பொதுவாகவே ஒருத்தர் இடத்துல பேசும்போது அவனுடைய பிறப்பை பற்றி பேசிவிட்டால் கோபம் பொத்து கொண்டு வரும் எல்லோருக்கும். சரி, அப்படியாவது பதில் சொல்லுவானு பார்த்தா பதில் சொல்லுவதில். அப்ப நாங்கள் பதிவு செய்ய விரும்புவது என்ன? நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி நமக்கான ஆட்சியாக இல்லை. நான் இன்னும் சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பக்கத்துல கேரளாவிலே பெற்றோர்களே, அங்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாலும் சரி, ஐயா அச்சுதானந்தன் முதலமைச்சராக வந்தாலும் சரி, பினராயி விஜயன் வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் கேரளாவிலே மானமுள்ள மலையாளிகளின் ஆட்சி நடக்கிற போது, பக்கத்திலே கர்நாடகத்திலே பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சரி, சித்தராமையா வந்தாலும் சரி, டி.கே. சிவக்குமார் வந்தாலும் சரி, எடியூரப்பா வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் கர்நாடகத்தில் அந்த மண்ணின் மைந்தன் கன்னடருடைய ஆட்சி நடக்கிற போது, தெலுங்கானா ஆந்திராவில் சந்திரசேகர ராவ் வந்தாலும் சரி, சந்திரபாபு நாயுடு வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் அந்த மண்ணில் தெலுங்கருடைய ஆட்சி நடக்கிற போது, இந்த தமிழர் நிலத்தில் மட்டும், நம்முடைய தமிழர் நாட்டில் மட்டும் ஜெயலலிதா வந்தாலும் சரி, கருணாநிதி வந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலின் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் தமிழர் நாட்டில் மட்டும் தமிழர் ஆட்சி நடக்கவே நடக்காது என்பது எத்தனை பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அபத்தம். பேசுகிற பிள்ளைகள் சீமாவின் தம்பிகளுக்கு உண்மையிலேயே கோபம் வருகிறது. கோபம் ஏதா பக்கத்து மொழி வழி தேசிய இனத்தினெல்லாம் அந்தந்த மண்ணை தாய்மொழியாக வைத்திருக்கிறவன் ஆயுகிற போது, எங்கள் அன்னை நிலம் எப்பேற்பட்ட நிலம், ஆடி ஓடி பாரி ஆய் நல்லி அதிகமான் என்று கொடுத்து கொடுத்து சிவத்த கரங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகள், கடையணு வள்ளல்கள் வாழ்ந்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் சீமாவின் தம்பிகள் எங்களுக்கு ஆள்வதற்கு தகுதி இல்லையா? தகுதி இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் நமதுவாட்டன் பாரி, மயிலுக்கு போரை வைத்தான் நமதுவாட்டன் பேகன். அவன் வழி வழி வந்த பிள்ளைகள், நமக்கு உரிமை இல்லையா? இவன் கேட்டா என்ன சொல்றான், சீமானே ஒரே திமுக பெட்டி வாங்கிட்டாருப்பா, சபரிசனை பார்த்து பெட்டி வாங்கிட்டாருப்பாங்கிறான். உண்மையிலே செருப்ப கலத்தி அடிக்கணும், செருப்ப கலத்தி. யாரா பெட்டி வாங்கினது? திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார்னு பேசுறான். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த மேடை போட்டு முதல்ல 6:30 மணிக்கு பேச ஆரம்பிச்ச சிறு பிள்ளைகள் தொடங்கி பேசுகிற நான் வரை ஏதாவது ஒரு கட்சியை திட்டாம விட்டுருக்கலாம்.
ஆனால் திமுகவை திட்டாமல் ஒரு பேச்சாளர் கூட இந்த மேடையை விட்டு இறங்கி இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? காரணம் ஏடா எங்களை பார்த்தாடா சொல்றீங்க திமுக பெட்டி வாங்கிட்டோம்னு? நாங்க கட்சி ஆரம்பிச்சதே திமுக குழியில போட்டு புதைக்கத்தாண்டா, திமுக புதைக்கத்தான். நான் வெளிப்படையா சொல்லுவேன், எங்களுக்கு ஒரு தட்டுல அண்ணன் சீமான் முதலமைச்சர் இந்தாப்பா இது ஒரு தட்டுல, இன்னொரு தட்டுல திமுகவை கொன்னு குழியில இறக்கி மண்ணோட மண்ணு போட்டு வாய்க்கரிசி போடுற வாய்ப்பு. இந்த ரெண்டு வாய்ப்பு கொடுத்தா நாங்க எதை தேர்ந்தெடுப்போம் தெரியுமா? அண்ணனை முதலமைச்சராக்குறத அடுத்த வேலையா பார்க்கலாம். முதல்ல திமுகவை கொன்னு குழியில இறக்குறது தான் முதல் வேலை என்று பேசுகிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். காரணம் என்ன? பேசுகிற நாம் தங்கச்சி பிள்ளைகள் அத்தனை பேரும் சீமானின் தம்பி தங்கைகள் உடம்புல ஓடுற ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்படவில் ஊறியது திமுகவினுடைய எதிர்ப்பு. நாங்களாடா பெட்டி வாங்கணும்? பெட்டி வாங்கணும்னு சொன்ன முகரக்கட்டை எல்லாம் எவன்னு பார்த்தா விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வந்தது, ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்தது. ரெண்டு இடைத்தேர்தலிலும் நிற்பதற்கு துப்பில்லாமல் பின்னங்கால் பிடரியில் பட ஓடிய சித்தப்பு எடப்பாடி வகைராக்கள் சொல்லுகிறார்கள் திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார். இன்னும் பல பேர் சொல்றாங்க, கட்சி ஆரம்பிச்சு விக்கிரவாண்டியில நின்னுட்டு ஈரோடு கிழக்குல திமுகவை எதிர்த்தா அடி பலமாவிலும் பயந்து போய் ஓடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வகைராக்கள் சங்கிகள் சொல்லுகிறார்கள் திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டான். மரத்து மேல இருந்து சில பேர் சொல்றான், மரத்து மேல ஏறி நின்னுக்கிட்டு இன்னைக்கு பேசுறாரே அண்ணன் விஜய், வெளிப்படையாக பேசும். இன்னைக்கு பேசுறாரே சண்டை ரெண்டே பேருக்கு தான் பேசுகிற அண்ணன் விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கழிச்சு ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வந்துச்சுன்னு எந்த பனானாவை வாயில வச்சிருந்தீங்கன்னு? எதை வாயில வச்சிருந்தீங்க? அப்ப இன்னைக்கு சண்டை ரெண்டே பேருக்கு தான் பேசுகிற அண்ணன் விஜய் அண்ணன் டிவிக்கு ஈரோடு கிழக்குல போட்டிட்டு இருக்க வேண்டியதானே? போட்டிட்டு இருக்கலாம்ல, டிஎம்கே எதிர்த்து இருக்கலாம்ல, ஏன் எதிர்க்கல? ஏன்? பாயம் 16 கால் பாய்ச்சல்ல பனையூர் பங்களாக்குள்ள பதுங்கி கிடந்த அணில் குஞ்சுகள் சொல்லுகிறார்கள் திமுக எதிர்ப்பை சீமான் கைவிட்டு விட்டார். நாங்கள் சொல்றோம், எங்களுக்கு இந்த ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? ஆமா வேண்டும் சொல்வதற்கு நிறைய காரணம் இருக்கிறது. அது அத்தனையும் தாண்டி பெற்றோர்கள் பெரியோர்கள் எங்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது வரலாறு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வரும்போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குற பேருந்து நிலையத்துல பேரை பார்த்தா டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பேர் பத்தி எரியுது வயிறு. நாளைக்கு எனக்கு தூத்துக்குடியில ஓட்டப்படாரத்துல கூட்டம், பயணச்சீட்டு போட்டாச்சு. இப்ப நான் பேருந்துல ஏறி போய் திருநெல்வேலியில இறங்கணும். எந்த பேருந்து நிலையம் பார்த்தா திருநெல்வேலியில தந்தை பெரியார் பேருந்து நிலையம் உங்களை வரவேற்கிறதுன்னு கட்டி வச்சிருக்கான். அங்கிருந்து ஏறி தூத்துக்குடி போறேன், தூத்துக்குடியில இறங்குறேன். என்ன பேருன்னு பார்த்தா பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் உங்களை வரவேற்கிறது தூத்துக்குடியில. அப்ப ஏண்டா தூத்துக்குடியில எங்களுடைய தாத்தன் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே ஒரு ஆக சிறந்த வீரன் யார் என்று சொன்னால் எங்களுடைய தாத்தன் வ.உ. சிதம்பரம். வ.உ.சி. அண்ணல் காந்தியடிகள் தலைமையில வெள்ளக்காரனுக்கு எதிராக எல்லாம் அகிம்சை வழியில போராடினான், சத்தியாகிரகம் இருந்தான், வரிகொடா இயக்கம்னா அது ஒரு வகை. ஐயா நேதாஜி தலைமையில ஐஎன்என் சொல்லி இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி கையில ஆயத்தை எடுத்து சண்டை போட்டான் நேதாஜி தலைமையில. நேதாஜி தான் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கட்டிய இந்திய தேசிய ராணுவத்துல 60 விழுக்காடு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் என்று நேதாஜி சொன்னார். அது ஒரு வகை. ரெண்டுக்கும் மாற்றாக பொருளாதார போர் என்று ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடித்து களத்திலே செயற்படுத்திய தாத்தன் எங்களுடைய தாத்தன் வ.உ.சி. அவன் பிறந்த மண்ணில் தூத்துக்குடியில ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்க தகுதி இல்லையா? தகுதி இல்லையா? வெள்ளக்காரன் வர்றான், கப்பல் ஓட்டுறான், அவனுக்கு போட்டியா கப்பல் வாங்கணும்னு பம்பாய்க்கு போகணும். காசு பணம் திரட்டுறாரு வ.உ.சி. சுத்தமா காசு இல்ல, இன்னும் குறைவா இருக்கு. உடனே தான் கட்டிய மனைவி மீனாட்சி அம்மையார்ட்ட போய் கேட்கிறாரு, நான் கப்பல் வாங்கணும், இந்த நாட்டுக்காக ஓட்டணும், காசு குறைவா இருக்குன்னு கேட்டப்ப நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த மீனாட்சி அம்மையார் தன் கழுத்தில் கிடந்த தாலி கொடி உட்பட கொத்தாக கலட்டி கையிலே கொடுத்து நாட்டுக்காக கொடுத்த பெருமகள் நம்முடைய பாட்டி மீனாட்சி அம்மையார். வாங்கிக்கிட்டு கப்பல் வாங்க பம்பாய்க்கு போறாரு வ.உ.சி. போய் அந்த வேலையா நிக்கிறப்ப ஒரு தந்தி வருது தூத்துக்குடியில இருந்து. தந்தியில போட்டு என்ன தெரியுமா போட்டிருக்கு? மிஸ்டர் வ.உ.சி. உங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது, ஆனால் பிறந்த குழந்தை இறந்து விட்டது, அதற்கு இறுதி காரியம் செய்ய வேண்டும், உடனடியாக வாருங்கள் என்று தந்தி வருகிறது. தந்தியை பார்த்துவிட்டு வ.உ.சி. பதில் தந்தி போடுகிறார். என்ன தெரியுமா போடுகிறார்? நான் பிறந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை விட
நான் பிறந்த நாட்டின் விடுதலைக்கு செய்ய வேண்டிய பெரும் காரியத்தில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது, நீங்களே பார்த்துக்கொள் என்று பேசினார். அப்படிப்பட்ட வஉசி பிறக்கின்ற போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாமெல்லாம் நமக்கு புள்ள பிறந்தா பள்ளிக்கூடத்துல கட்டி படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுவோம். ஆனால் வஉசி பிறந்த போதே வஉசியின் தந்தை தன் மகன் வஉசி படிப்பதற்காக சொந்தமாக பள்ளிக்கூடமே கட்டினார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட பெரும் குடும்பத்தில் பிறந்த வஉசி இந்த நாட்டின் விடுதலைக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து சாகின்ற போது சட்ட பையில 50 ரூபாய் இல்லாமல் இதே சென்னையின் வீதிகளில் மண்ணெண்ணெய் விற்று கஞ்சிக்கு வழி இல்லாமல் கை நிறைய தொழுநோய் வந்து கேட்க ஆள் இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் செத்து போனாண்டா என் தாத்தன் வஉசி. அவனுக்கு இல்லாத தகுதி கட்டையில போற கருணாநிதிக்கு வந்துருச்சா? அப்ப இந்த இன உணர்வு உங்களுக்கு யாருக்குமே வரலையா? எங்களுக்கு மட்டும் தான் கோபம் வருதா? அப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பாக்குறேன், ஒவ்வொரு முறையும் கடந்து வர்றப்ப வெறுப்பா இருக்கு. வெறுப்பா ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி போட்டோம் இல்லையா? அது முதல் காரணம். கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லையா, மாத்தி கொண்டு போனான், கிளாம்பாக்கம்னு கொண்டு போனான். கோயம்பேடுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னு கேட்டா வயதுல மூத்தவங்களுக்கு தெரியும். சென்னையின் முதல் பேருந்து நிலையம் பாரிஸ் கார்னர், பாரி முனையில தான் முதல்ல பேருந்து நிலையம் இருந்துச்சு. அதை மாத்தினான், கோயம்பேடுக்கு மாத்தினான். ஏன்னு கேட்டப்ப என்ன சொன்னான்? இட நெருக்கடியா இருக்குங்க, டிராபிக்கா இருக்கு, அதனால மாத்திரம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேரு? ஜெயலலிதா பேரு, ஞாபகம் இருக்குல்ல? இப்ப கோயம்பேடு வந்து திரும்ப மாத்தி கிளாம்பாக்கம் கொண்டு போனா. ஏன்டா மாத்திரன்னு கேட்டோம், டிராபிக்கா இருக்கு, எப்படி இட நெருக்கடியா இருக்குன்னா. இப்ப நாம என்ன செய்யறோம்? நாம வர்றோம், அதிகாரத்துக்கு வர்றோம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே மாத்தி சென்னையில மெரினா கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு ஓரமா பஸ் ஸ்டாண்ட மாத்துறோம். மாத்தும் போது ஏன்டா மாத்துறீங்கன்னு கேட்டா, ஊப்பிக்கிட்ட 200 ரூபாய் ஊப்பிக்கிட்ட அவன் போட்ட பிட்டு அவனுக்கே போடுறோம். இட நெருக்கடியா இருக்குங்க, டிராபிக்கா இருக்கு, மாத்துறோம். பஸ் ஸ்டாண்ட மாத்தி சொல்றோம், எப்ப நாங்க பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, ஒழுங்கா உள்ள புதைச்சு அந்த மஞ்சத்துண்டோட சேர்த்து கருணாநிதியை தூக்கிட்டு ஓங்கோலுக்கு ஓடி போறியா இல்லையான்னு கேட்கிறோம். அப்படி ஓடல அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட கட்டுறோம். பஸ் ஸ்டாண்ட கட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கழிவறையை வந்து அழகா கருணாநிதி கல்லறைக்கு பக்கத்துல கழிவறைன்னு போட்டு கழிவறையை திறக்கிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் தலைவனை பெற்றெடுத்த எங்களுடைய தாய், எப்பேற்பட்ட தலைவன், எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பெற்றெடுத்த எங்களுடைய தேசிய தாய் வைக்கிறோம். தேசிய தாய் பார்வதி அம்மாள் பேருந்து நிலையம்னு சொல்லி கட்டுறோம். நாங்க தொடர்ச்சியா நாங்களே தான் போராடணுமா? சீமானும் தம்பிகளே நாங்களே தான் போராடிக்கிட்டு இருக்கணும். நீங்க வரிசையா நீங்க கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி நீங்களே ஆண்டுட்டு இருப்பீங்களா? வாங்கடா, கொஞ்ச நாளைக்கு கோட்டையில நாங்க உட்கார்ந்து இருக்கோம். எங்க கோட்டை அண்ணன் சீமான் தலைமை, நாங்க உட்கார்ந்து இருக்கோம். நீ போராடு, வா, திமுக வா. இதே இடத்துல அண்ணன் தாமோ அன்பரசன் தலைமையில உதயநிதி ஸ்டாலின் கூட்டு வந்து போராடு. எப்படி மாற்றாதே சீமான் அரசே மாற்றாதே, எங்கள் தாத்தாய கருணாநிதியும் கல்லறைக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டை மாற்றாதே, போராடு. அப்ப செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்குது. பெற்றோர்கள் பெரியோர்கள் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி?